நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th இருக்கிற செகண்ட் டேர்மில் இருக்கிற செய்யுள் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னதுன்னா, கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற செய்யுள் தான். ஸோ பார்க்கலாமா? அறிவியல் ஆக்கம். சங்க பாடல்களை சீர்பிடித்து படிக்கும் திறனும் கருத்தை உணரும் திறனும் பெறுதல். தமிழர்களின் கப்பல் கட்டும் தொழில்நுட்ப முறையினை இலக்கியங்கள் வழி அறிந்து வியத்தல். மொழிபெயர்ப்பு புதினத்தை படித்தறிந்து கதையை சுருக்கமாக சுவைப்பட எடுத்துரைத்தல். மொழியில் பயன்படுத்தப்படும் இலக்கிய வகை சொற்களை கண்டறிதல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சங்க பாடல்களை சீர்பிரித்து படித்து அதை திறனை உணரக்கூடிய திறன் கிடைக்க போகுது இப்போ நமக்கு. அப்புறம் கப்பல் கட்டும் தொழில்நுட்ப முறையை நம்ம அறிய போகிறோம். மொழிபெயர்ப்பு புதினத்தை படித்தறிஞ்சு கதையை நம்ம சுவைப்பட உணர போகிறோம். மொழியில் பயன்படுத்தப்படும் இலக்கிய வகை சொற்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த பாடத்தோட ஏம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார், சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். ஸோ கடியலூர் உருத்திரங்கண்ணனார்னு சொல்லிட்டாங்க. இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலில் 346 முதல் 351 வரை அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பெறுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவங்க தான் இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர். இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தவர். அதனால தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார்னு பேர் வச்சுருக்காங்க. 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த நூல்கள் எல்லாமே இவர் எழுதினது தான். அதாவது 10 பாட்டில் இடம்பெற்றிருக்க பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இதெல்லாம் இவருடைய நூல்கள். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறவங்க. பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாரு? தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறவங்க. இந்த நூலில் 346 முதல் 351 வரையிலான அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். அதாவது ஆற்றுப்படை இலக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வள்ளல் ஒருத்தங்கள்ட்ட போய், நான் பரிசு வாங்கிட்டேன், நான் பாட்டு பாடி எனக்கான பரிசை நான் வாங்கிட்டேன், என்ன மாதிரியே நீயும் போய் பரிசு பெற்று சிறப்படைவாயாக அப்படின்னு புலவர், பாணர் அவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி பாடப்படுறதா என்னது ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ 10 பாட்டில் 2 பாட்டில் இவரோட பாட்டு இருக்குது. இதெல்லாம் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த 2லையும் இவருடைய பாடல்கள் இருக்குது. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூல் 346 முதல் 351 வரையிலான அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். ஸோ நான் பரிசு வாங்கிட்டேன், என்ன மாதிரியே நீயும் பரிசு வாங்கி வாழ்க்கையில் சிறப்புருவாயாகன்னு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி பாடப்படுறதா என்னது ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற பாடலும் ஒரு ஆற்றுப்படை இலக்கியம்தான். ஸோ இப்போ நமக்கு இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தமிழருடைய வாழ்நிலங்களில் ஒன்று தான் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கடலோடு வாழ்ந்தோம், அப்போ தம்முடைய தொழில்நுட்ப அறிவால் களம் படைக்கிறோம். களம்னா என்னது? கப்பல் உருவாக்குறோம். அதனை கொண்டு மீன் பிடிக்காங்க, வணிகம் செய்கிறாங்க, வணிகம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிக்காங்க. கடற்பயணம் சென்று கரை திரும்பும் தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். இப்படி கடற்பயணம் போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறக்காண்டி தான் என்ன கண்டுபிடிக்காங்க, கலங்கரை விளக்கத்தை கண்டுபிடிக்காங்க. அங்கே தான்ப்பா நமக்கு போக வேண்டிய இடம் இருக்குன்னு கடற்பயணம் சென்று கரை திரும்பக்கூடிய தமிழர்கள்
கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம். ஸோ அதை பற்றி தான் இந்த சங்கப்பாடல் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்பொற நிபந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இப்படி சொன்னது யாருன்னா கடியலூர். ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்பொற நிபந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட மீனிங் பார்க்கலாமா? சொல்லும் பொருளும். மதலை அப்படின்னா தூண். மதலை இந்த பெரிய தூண் வந்து இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மதலை அப்படின்னு சொல்கிறோம். நெகிழி. நெகிழின்னா என்னது? தீச்சுடர். நெகிழியை வந்து நம்ம இப்போ வந்து எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அதை அழிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ நெகிழியை வந்து தீச்சுடர் வச்சு எரிக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகிழி அப்படின்னா என்னது? தீச்சுடர். ஆனால் நெகிழிக்கு இந்த ஸ்பெல்லிங் கிடையாது. நெகிழி அப்படின்னா என்ன மீனிங் குறிக்குதுன்னா தீச்சுடரை குறிக்குது. அழுவம். அழுவம் அப்படின்னா கடல். வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். ஏன்னா அதில் வந்து தீ வச்சு எரிக்கிறோம் இல்லையா, ஸோ அது வைக்கோலாலேயோ வேறு ஏதாவது ஓலையாலேயோ கட்டியிருந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தாக முடியும். ஸோ வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் என்ன சொல்கிறோம்? வேயா மாடம் அப்படின்னு சொல்கிறோம். வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாத மாடத்தை வேயா மாடம் அப்படின்னு சொல்கிறோம். சென்னி. சென்னினா உச்சி. உறவு நீர் பெருநீர் பரப்பு. கரையும் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சொல்லும் பொருளும் என்னெல்லாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? மதலை தூண். மதலைன்னா என்னது? தூண். நெகிழி தீச்சுடர். நெகிழின்னா என்னது? தீச்சுடர். அழுவம் கடல். அழுவம் கடல் நமக்கு தெரியும். வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் வேயா மாடம். உறவு நீர். சென்னினா உச்சி. சென்னினா உச்சி. உறவு நீர் பெருநீர் பரப்பு. உறவு நீர்னா என்னது? பெருநீர் பரப்பு. கரையும். கரைஞ்சு கரைஞ்சு அழைக்கும். ஸோ கரையும்னா என்னது? அழைக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சொல்லும் பொருளும். மதலை தூண் நெகிழி தீச்சுடர் சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு. கரையும்னா அழைக்கும். அழுவம்னா கடல். வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னதான்? வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கலங்கரை விளக்கம் வந்து வானத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. 2வது லைன் என்னது? ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. சென்னினா உச்சி. அதனோட உச்சிக்கு போனோம் அப்படின்னா ஏணி வச்சுலாம் நம்ம போக முடியாது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. ஸோ இது வந்து வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட, அதாவது தீ வச்சு தான் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ஓலையோ வேறு வைக்கோலோ வச்சு வேய முடியாது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. இம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகத்தை நோக்கி அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னது? உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. எல்லா கப்பலையும் என்ன பண்ணுது? வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. சரியா? ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் யார் பாடியிருக்கா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்காங்க. கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது அப்படின்னு யார் பாடியிருக்கா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்காங்க. 10 பாட்டு நூல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 10 பாட்டில் மட்டும்தான் இவருடைய பாடல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம். பெரும்பாணாற்றுப்படை பட்டினப்பாலை. ஸோ அது 2லேயும் தான் இவருடைய பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. பெரும்பாணாற்றுப்படை பட்டினப்பாலை.
இது ரெண்டுலையும் தான் இவரோட பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ 10 பாட்டு நூல்கள் என்னதெல்லாம்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னதெல்லாம் குறிஞ்சிப்பாட்டு ப்ளஸ் முல்லைப்பாட்டு, குறிஞ்சி முல்லை பாட்டு, அது ரெண்டும் பாட்டு. நெடுநல் வாடை மதுரை காஞ்சி, ஸோ மதுரை காஞ்சி, மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றுப்படை நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. மலைபடு கடாம் கூட ஆற்றுப்படை நூல் தான். ஸோ அது எல்லாமே மொத்தமாக வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, மலைபடு கடாம், இவ்வளவும் சேர்ந்தது தான் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ கலங்கரை விளக்கம் மாதிரி ஒன்று செய்து அதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸசைஸாக கொடுத்துருக்காங்க. வேயா மாடம் எனப்படுவது, வேயா மாடம்னா என்னது, வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது, சாந்தினால் பூசப்படுவது தான் என்ன சொல்லியிருக்காங்க, வேயா மாடம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உறவு நீர் அழுவம், அழுவம்னா என்னதுப்பா, அழுவம்னா என்னது, கடலை தான் நம்ம அழுவம்னு சொல்லியிருக்காங்க. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன, மரக்கலங்கள் தான் கடலில் வந்து துறைமுகம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டாங்க. தூண் என்னும் பொருள் தரும் சொல், தூண் அப்படிங்கிறது வந்து மதலை, மதலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தூண் அப்படிங்கிற மீனிங்கோட சொல்கிறோம். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, வேயா மாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது தான் வேயா மாடம். உறவு நீர் அழுவம் தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வந்து கடல், அழுவம் அப்படின்னா என்னது, கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன என்னதுலாம், மரக்கலங்களுக்கு தான் துறைமுகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் கடலில் வந்து கலங்குது. தூண் அப்படிங்கிற பொருள் தரும் சொல் மதலை, தூண்னு பொருள் தரக்கூடிய சொல் என்னது, மதலை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பாடத்தை வந்து லைட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கலங்கரை விளக்கம், கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து தமிழருடைய வாழ் நிலங்களில் ஒன்றா இருக்குது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் நிலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நெய்தல் நிலம் தான் கடலும் கடல் சார்ந்த இடமும். நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவால் களம் கண்டோம். ஃபஸ்ட்டு களம்னா என்னது, கப்பல். அந்த கப்பலில் போயிட்டு திரும்பி வரமுச்சில் நமக்கு வந்து கலங்கரை விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தமிழர் கண்டுபிடிச்ச ஒரு தொழில்நுட்பம் தான் என்னது, கலங்கரை விளக்கம். அந்த களத்தை யூஸ் பண்ணி நம்ம மீன் பிடிச்சி வணிகம் செஞ்சு வாழ்ந்து வந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த பாட்டு சொல்லுது. வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி, விண்பொற நிபந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வானத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் மாதிரி அமைஞ்சது தான் இந்த கலங்கரை விளக்கம். ஏனி சாத்தினா கூட இந்த கலங்கரை விளக்கத்தோட உச்சியை போய் நம்மளால் அடைய முடியாது. விண்பொருள் நிபந்த வேயா மாடத்து, விண்ணையே முட்டும் அளவுக்கு இருக்கக்கூடிய இதில் ஒரு வேயா மாடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, சாந்தினால் பூசப்பட்ட வேயா மாடமாக அமைக்கப்பட்டிருக்கு. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னா என்னது, இது வந்து நல்ல தீ எரியக்கூடிய ஒரு இரவில் நம்ம பார்த்தா பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவில் இலங்கு சுடரோடு அமைஞ்சது தான் இந்த கலங்கரை விளக்கம். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை, கடலில் கஷ்டப்படக்கூடிய எல்லா களங்களையுமே இங்கே இருக்குதான் கரை, இதுதான் கரைன்னு அதை வந்து அழைக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மதலை, தூண், நெகிழி, தீச்சுடர், சென்னி, உச்சி, உறவு நீர், பெருநீர் பரப்பு, கரையும் அழைக்கும் அழுவம் கடல், வேயா மாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது.
வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இவர் ஒரு சங்ககால புலவர். கடியலூர் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்தவர். 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படையிலையும் பட்டினப்பாலையிலையும் இவருடைய நூல்கள் பாடல்கள் காணப்படுது. பெரும்பானாற்றுப்படையோட பாட்டை தலைவன் யாரு? பெரிய பானையில மாட்டினது தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்றுப்படையோட பாட்டை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். 346 351 வரையும் இருக்கக்கூடிய அடிகள் தான் நமக்கு பாடலா தரப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பெரும்பானாற்றுப்படை. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர். அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் என்னது? ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை என்னதெல்லாம்? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மலைப்படு, கடாம். இதெல்லாம் ஆற்றுப்படை நூல்கள். அதாவது அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூல்களாக இருக்கும். முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, இது ரெண்டும் பாருங்க. முல்லை, குறிஞ்சி, அது கூட பாட்டு வருது. மதுரை, காஞ்சி, நெடுநல், வாடை, பட்டினப்பாலை, இதெல்லாம் எக்ஸஸாக இருக்கக்கூடியது. இதில் பெரும்பானாற்றுப்படையிலையும் பட்டினப்பாலையிலையும் தான் இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனாருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேயா மாடம் அப்படின்னா என்னது? வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாமல் சாந்தினால் பூசப்படுவது. ஸோ சாந்தினால் பூசப்படுவது ஆன்சர். உறவுநீர் அழுவம் தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அழுவம்னா என்னது? கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்ற பொருள் தரும் சொல். தூண் அப்படின்னா என்னது? மதலை. தூண் அப்படின்னா மதலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னி அப்படின்னா உச்சி அப்படின்னு தெரியும். நெகிழினா தீச்சுடர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ரிவைஸ் பண்ணிக்கோங்க.